இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை தான் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு 4 பெரிய ஊடாங்கண்ணி மீன் எடுத்துருக்கேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேலே மசாலா இறங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்ன கட்டு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு உரிச்சது ஒரு 8 பல், இஞ்சி ஒரு 30 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மல்லி புதினா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷானது போட்டால் தான் இந்த மாதிரி நல்ல க்ரீனிஷ் கலர் கிடைக்கும். நல்லா காஞ்சி போனது இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அது கலர் நல்லா கொடுக்காது. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அந்த கீறி விட்டு சைட்லலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி மசாலா நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே மசாலா இறங்கும். இது நம்ம நார்மல் ஃபிஷ் ஃப்ரை விட இது நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் மல்லி புதினா ஆட் பண்ணுறதுனால அதோடைய ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸ்பைசி மட்டும் ஓரளவுக்கு மைல்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணும்போது. இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த மசாலாவை மேலே நல்லா ஃபிஷ்ஷு மேலே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 45 to 1 hour இது நல்லா ஊறட்டும். ஃப்ரீசர்லேயோ இல்லை சில்லர்லேயோ எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த ஃபிஷ்ஷுல நல்லா அப்சர்வ் பண்ணும். மசாலா நல்லா ஊறதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஃபிஷ்ஷு சுற்றி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா குக் ஆகும். இது கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால நம்ம 2 ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் தவாவில். ஸோ இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணியிருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப் உங்கள் ராம்.